குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகைய அந்த பொறுப்புல இருந்து நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போர்க்கொடி தூக்கி இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆதாரங்களை அடுக்கி இருக்கிறார், லெட்டர் எழுதி இருக்கிறார். பார்க்கலாம் விவரங்களை. திருப்பதியில லட்டு பிரசாதம் உலக பிரசித்தி பெற்றது. அந்த லட்டுல இப்போ ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. என்னன்னு பாருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்படின்னா என்னப்பா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. திமுகவோட எதுக்குங்க கூட்டணி, நமக்கு மரியாதையே இல்லைங்க, பேசாம அத்து விட்டுருங்க, பிரிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. மாநில தலைவர்கள்லாம் அதை நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விமான நிலையத்துல இருந்து வேகமா வந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு கேள்விதான் கேட்டாங்க. அன்னாரு பாருங்க டென்ஷனு. ஏய், கேட்க கூடாதுன்னு இல்ல, அது என்ன கேள்வி பார்க்கலாம். ஏழை மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய இந்த ரேஷன் கடையில கிறிஸ்டி நிறுவனம் தொடர்ந்து 3 ஆண்டுகளா ஊழல்ல ஈடுபடுது, அதை காப்பாத்துறாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. துணை முதலமைச்சர் அதெல்லாம் எடுத்து பேசிட்டீங்களா, இதுக்கு ஒரு தீர்வு காண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாக்க சொல்லட்டி கேட்டிருக்காங்க. கல்வி, அதுவும் பள்ளி கல்வித்துறையில பல பிரச்சனைகள். மாணவர்களுக்கு வகுப்பறை இல்லைன்னு எங்க நடத்திருக்காங்க தெரியுமா வகுப்பறை? இப்ப பார்க்க போறோம். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். இதுவரைக்கும் நம்பிதானையா வந்து லட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டது மட்டும் இல்லாம கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கோவிந்தா போட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க வெள்ளி செவ்வான் பார்க்காம லட்டு பிரசாதத்தை உண்டு கொண்டு இருந்தாங்க. அப்படி மட்டும் இல்லாம சைவ பிரியர்களும் உள்ளபடியே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, நீங்க அசைவம் சாப்பிடக்கூடியவர்களும் அந்த கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கறத தாண்டி, இந்த புகார் உண்மையா பொய்யா அப்படிங்கறத தாண்டி இந்த புகார் வந்ததே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல, அது எல்லாருக்குமே தான். நீங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடு இதை சொன்னதை அங்க இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்காரங்க கூட சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக சொல்லி இருக்கிறாங்க. அரசியல் ஏதாவது இருக்குமா? எங்க இது அப்பட்டமான அரசியலுங்க. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மாமனார் சுப்பா ரெட்டி எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் அந்த தேவசம் போர்டு தலைவராக இருக்கிற போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் தான் எங்க குறைவாக ரேட்ல நெய் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான புது புது ஆட்களை எல்லாம் தேடி 10,000 டன் ஒரு நாள் தேவைப்படுதான். எவ்வளவு பெரிய வருமானம் அதுல இருந்திருக்கு பாருங்க. குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டு பிரசாதமாக புனிதமாக உயர்வான பொருளாக பார்க்கப்படக்கூடிய திருப்பதி லட்டுல மீன் எண்ணெயில செய்யப்பட்ட கொழுப்பு கலந்த நெய், மாட்டு பன்றி கொழுப்புல கலக்கப்பட்ட நெய்யில செஞ்ச நெய், அப்புறம் மாட்டு கொழுப்பு, இதுல எல்லாம் வந்து நெய்யில கலப்படம் பண்ணி அதை அந்த லட்டுக்கு பயன்படுத்தி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க போற போக்குல போடுங்கன்னு சொன்னா அவர் ஒண்ணு லேப் ரிப்போர்ட்டை வாங்கி வச்சு டீடைல் ரிப்போர்ட்டா ஜூலை மாசம் யாரையுமே விடமாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த டெஸ்டிங்கெல்லாம் போக போகுது. என்னென்ன பூதாகரமான விஷயங்கள்லாம் வெடிக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அவங்களுக்கு நெய் சப்ளை பண்ண அதே நிறுவனம் அயோத்திக்கும் சப்ளை பண்ணதா ஒரு தகவல் வருது. இங்க இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கோவிலுக்கும் அந்த நிறுவனம் தான் பஞ்சாமிர்தமும் இதில் தான் செய்யப்பட்டதா எல்லாம் வருது. உண்மையாகவே ஜெகன் என்ன சொல்லிருக்காரு? ஜெகன் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, தவறா பதிலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது சாதாரண விஷயம் அல்ல. உணவில் கலப்படம், கோவில் பிரசாதங்களில் கலப்படம், ஒவ்வொரு இடத்திலும் ஆய்வு செய்யக்கூடிய நேரம் திருப்பதி வெங்கடாஜலபதி மூலமாக வந்து விட்டது. இவங்க அதுக்கு மேல ஒரு படி மேல போறாங்க. அதாவது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்து கோவில்களிலும் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வரமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சம்ரக்ஷணா அப்படின்ற மாதிரி ஏதோ பவன் கல்யாண் கேட்டிருக்காருங்க. பவன் கல்யாண் கேட்டிருக்காரு, கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரு ட்வீட் போட்டிருக்காரு. ரெண்டாவது, இந்த நெய் சப்ளை பண்ண யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் டைரிஸ் அப்படின்ற மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது திண்டுக்கல்ல இருக்கு, தமிழ்நாட்டுல திண்டுக்கல் இருக்கு. அவங்க கிட்ட சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட காலையிலேயே பேட்டி கேட்கும்போது, நாங்களாம் தூய நெய் பரிசுத்த ஆவின் அப்படின்லாம் இல்லை, பரிசுத்த நெய்யை தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஜூன் ஜூலைல இல்லைன்னா அந்த அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நாங்கள் அனுப்பின நெய் வந்து 0.01% கூட இருக்காது அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே லேப் ரிப்போர்ட்டோட தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் வருது, 1000 கிலோ
டன் கணக்குல நெய் எப்படி உற்பத்தி செய்யப்படுது, அவ்வளவு மாடுகள் இருக்கா, அவ்வளவு பால் கறக்கப்படுதா, அவ்வளவு தயிர் பொறைய வச்சு அவ்வளவு நெய் காய்ச்சி எப்படி கிடைக்குது, அப்பனா எத்தனை லட்சம் கோடி மாடுகள் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியோட அடுத்த தலைப்புக்கு. அறப்போர் இயக்கம் எந்த குற்றச்சாட்டை வச்சாலும், என்ன யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அதுக்கு பதிலும் சொல்றது இல்ல, அதுக்கு விளக்கமும் கொடுக்கறது இல்ல, அது அப்படியே கடந்து போயிடறாங்க. எவனோ பேசுறவன் பேசுங்கப்பான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் நம்மளுடைய குடிமை பொருள் வழங்கல் நிறுவனம், ரேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி சத்து மாவெல்லாம் அந்த நிறுவனத்துல இருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டை இதுக்கு முன்னாடி அண்ணாமலையே ஒரு முறை வச்சிருந்தாரு ஆதாரப்பூர்வமா. அறப்போர் இயக்கம் என்னன்னா, ஆதாரப்பூர்வமா வச்சு 1 கிலோ பருப்பு, தோரம்பருப்பு அப்படிங்கிறது எவ்வளவுக்கு கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் 40 ரூபா அதிகமா அதே பருப்பை கொள்முதல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி, அப்படின்னா விலை ஏறி போச்சா, தரம் கூடுனதா அப்படிங்கறதெல்லாம் அது அடுத்த கேள்வி. அவங்க என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, விலை அதிகமாக நீங்க பருப்பை கொள்முதல் பண்றதுனாலதான் எவ்வளவு குடும்ப அட்டைகள் இருக்குதோ எல்லாருக்குமான பருப்பு அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிடுவாங்க, பருப்புக்கு இவ்வளவு, எண்ணெய்க்கு இவ்வளவு, இது ஒரு மொத்தமா ஒரு வருஷத்துக்குள்ள செலவுக்கு என்னவோ கொடுத்துருவாங்க. நீங்க அந்த அளவுக்கு இப்போ 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னா நீங்க 1000 கிலோ வாங்குறதுக்கான பருப்பு வாங்கினா 1000 கிலோ கிடைக்கும். 120 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கிலோவில் குறையும் இல்லையா? அப்படி ஏற்பட்ட பாதிப்புனாலதான் பலருக்கு பருப்பு கிடைக்கிறது இல்ல, பாம் ஆயில் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமா வைக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடுங்க அந்த கிருஷ்ண நிறுவனத்து மேல சொல்றாங்க. இவங்க போடவே இல்லை, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல ஆதாரத்தை அடுக்கி அவங்க போடல. நீதிமன்றம் கேள்வி ஏங்க இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போடுறாங்களாமா. ஆனா அதுவுமே இந்த 3 வருடங்களா அவங்கள காப்பாற்றி கொண்டிருக்கும் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வைக்கிறாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் ஆகக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கூட்டுறவு கம்பேர் பண்றாரு. இவங்க எல்லாம் ஏதாவது பதில் வாய் திறந்திருக்காங்க? அவரே சொல்றாரு, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னமோ ஒரு இப்பாயிரம் அப்பாயிரம் நீங்க அவ்வளவு பரபரப்பா பேசுறீங்க, அப்படியே லைம் லைட்லயே வச்சிருக்கீங்க அந்த டாபிக்க, ஆளாளுக்கு பேசுறாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல இந்த கிறிஸ்டின் நிறுவனத்து மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, எடுப்பீங்களா மாட்டீங்களா, இல்ல ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பயங்கரமான கேள்வி அவங்க முன் வச்சிருக்காங்க. ஏழை பாமர மக்களுக்கு போகக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருட்கள் தரமானதாக இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் கண்டுக்குங்க தலைவரே, முதல்வரே அப்படிங்கிற கோரிக்கை நிறைய விதத்துல வச்சிருக்காங்க, டாக்குமெண்டோட வச்சிருக்காங்க. பதில் சொல்லுங்க. அரசியலுக்கு வருவாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருவாரு, நம்மெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் ஆயிரலான்னு எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுவும் வரல. ஆனா அதற்கு பதிலா புது புது படங்களை இறக்கி தள்ளிட்டே இருக்கிறாரு. வேட்டையன், கூலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வயசு ஏறும், அவருக்கு என்னடா இறங்கிட்டே இருக்கு, சம்பளம் கூடிட்டே இருக்கு. இந்த நேரத்துல கொடுக்குறாரு. எல்லா அரசியல் கட்சி மேடைகள்லயுமே போய் மூத்த தலைவர்களை வச்சு அரசியல் அதெல்லாம் ஒரே வார்த்தை பேசி சும்மா ஒட்டுமொத்த காலி பண்ணிட்டு வர்றாரு. நீ கத்துமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்த துரைமுருகன் பேசினது எல்லாமே பார்த்தோம், வயசாயிடுச்சு. இருந்தாலும் காசு சம்பாதிச்சுட்டே இருக்கிறாரு. என்னன்னா அந்த வேட்டையன் படம் தாசே ஞானவேல் அவர்களுடைய. ஆனா எனக்கு ஒரு கமெண்ட்டுங்க, என்னன்னா துரைமுருகன் ஐயா சொன்னார் இல்லைங்களா, சாக போறவங்கன்ற மாதிரிலாம் கடுமையான சொல்லு, பல்லு வந்து பேசவே இல்லை. அதான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன கூட படம் நடிச்சு உழைச்சுதான் சம்பாதிக்கிறாரு, அதுல கூட ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல. பட் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி இல்ல, உழைச்சி அது மாதிரி டிசைன் மாறுதுல. பட் கோமா வந்தாரு, அந்த இசை வெளியீட்டு விழாக்கு விமானம் மூலமா சென்னை வந்தாரு. அப்பா ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டோம்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் புது படம் வேற வரப்போகுது அப்படின்னு கேள்விகளை துடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆளு டென்ஷன் ஆயிட்டாருங்க. என்னன்னா எல்லாரும் சம்பளம் வேட்டையின் சம்பளம் கேட்டாங்களா, சும்மா சமூகத்துல நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் கேட்டாங்க. ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் எப்போது முதலமைச்சர் ஆகிறார் என்றெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஆசை இருக்காதாங்க. மனுஷனுக்கு வந்தது அரசியல் கேள்வி கேட்கணும் சொல்லிருக்கல, இந்த மாதிரி கேட்கல. பட் அவர் கொஞ்சம் கோவப்பட்டாரு. இவர் பேசுனதுக்காக தானங்க உதயநிதி ஸ்டாலின் 45 நிமிடம் சூப்பர் ஸ்டார் பேசினாரு, கவனிச்சீங்களா அப்படின்னு உங்களை கொண்டாடினாராங்க. அவரு நான் என்ன நினைக்கிறேன்னா, வேட்டையனும் கூலியும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இதுல இருந்து ஒதுங்கிட்டாரா. ரெண்டாவது இதுல கருத்து சொல்றது அவருக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லைங்க. அவர் என்ன போய் எத்தனை ஆகட்டும், ராமகிருஷ்ணன் எத்தனை அரசியல் மேடைகள்ல இருக்காரு, பக்குவமா. அப்ப அரசியல் தெரியாம இருக்காரா? உங்கள்கிட்ட ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பார்த்தா நான் பேப்பர் படிக்கலைங்கிறாரு, எனக்கு விஷயமே தெரியலைங்கிறாரு. இங்க போனா அரசியல் கேட்காதீங்க. என்ன 1000 கோடியை தாண்டி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ப்ரொடியூசர் பாவம்ல, ஏதாவது போட்ட காசுக்கு மேல எடுக்கணும்ல.
சரி, இசை வெளியீட்டு விழா சிறப்பாக So, நடைபெறுவதற்காக அவர் என்ன பட்டும் படாம ஒரே இதுல அரசியல்கள்லாம் கேட்காதுன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக சொன்னதாக அந்த காணொலிகள்லாம் வருது. அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஸோ இந்த பதிலை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க விதத்துல எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இப்படி சொல்லியிருப்பாரு, இதனாலதான் இப்படி சொல்லுவாரு, திமுக மேல அவருக்கு பயம், அதிமுக மேல இப்படி அரசியலாவே இவர் இப்படி பேச மாட்டாரு, அவர் ரொம்ப ஜென்னின்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கேள்வி சொல்றாங்க. எதோ இருந்தாலும் 2 படம் வெளியே வருது, அதற்கான ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தமான எண்ணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நழுவி சென்று விட்டார். தயாரிப்பாளருக்கே மேன்மை அப்படின்னு நம்ம போயிட வேண்டிதான். சென்னையில பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். என்கவுண்டர்லாம் நடந்துச்சு. 15 பேர் மேல குண்டாசு. சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் நியமனம் செய்யப்பட்டார். அவருக்கு வந்த பிறகு போலீஸ் கமிஷனரையே மாற்றக்கூடிய அளவுக்கான பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. so much. அதுல செல்வ பெருந்தகை அவரும் உள்ள ஒரு ஜம்ப் லிஸ்ட்ல அவர் பேர் இணையுமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏங்க? ஆமா, அது என்னன்னா பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அதாவது தேசிய தலைமைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய பேரை கோட் பண்ணி இவருக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கும் என்று நம்புவதாகவும், இவர் இந்த பதவியில் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அது ஒரு அதிகாரமிக்க பதவி, 2வது திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவர் சாட்சியங்களை கலைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதற்கு முந்தைய சிபிஐக்கு மாத்திட்டாங்க. ஆமா, இதற்கு முந்தைய 2 கொலைகளை பத்தின விஷயங்களும் சொல்றாரு. நீங்க செய்தியாளர் கேள்வி கேட்கிறார், செய்தியாளர்ல ஒரு போனோல கேள்வி கேட்கறாங்க, நீங்க 19 எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாம போற போக்குல நீங்க பாட்டு குற்றச்சாட்டு முன் வச்சீங்கன்னா எப்படி, ஏதாவது ஒரு ரீசன் வேணும், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கும்போது இதற்கு முன்பு நடந்த சில விஷயங்கள்லயுமே இவருடைய பேர் அடிபட்டிருக்கு. ஆனா ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப கிளவரா இவர் அந்த தன்னுடைய பேர் தன்னுடைய அந்த இது பங்கு எந்த இடத்துலயுமே வராமல் இவர் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யக்கூடிய நபர் அப்படி சொல்லி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமா இருந்தாலும் கோர்ட்ல போயிட்டு நிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டது நமக்கு. ஏன்னா எவிடன்ஸ் தான் பேசும். சும்மா எப்படி போய் போற போக்குல யாரு மேலே அது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஆனா இன்னைக்கு இது ஒரு பேசு பொருளாக இருக்கு. இதை பத்தி செல்ல பிறந்தகிட்டும் கேட்டிருக்காங்க. இதை பத்திலாம் நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய என்மேல் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது அப்படிங்கிறது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் வெறுப்பின் காரணமாகவும் வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அல்ல இவர் சொல்றாரு. செல்வ பெருந்தகை அத காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்கு இவர் மேல, அது அப்படி சொல்றாங்க. அத பதவியில் இருக்க கூடாது இல்லைன்னா அப்படின்ற மாதிரி. முன்னாடி அவர் இந்த கட்சியில எல்லாம் இருந்திருக்காருல்ல, 5 கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அதை நம்ம விமர்சிக்க வேண்டாம். பட் அவர் சொல்றதுக்கு குற்றச்சாட்டை வைப்பதற்கு இவர் சொல்லக்கூடிய காரணம் இதுதான். யார் இந்த லெட்டரை வந்து தலைமைக்கு பகுஜன் சமாஜ் தலைமைக்கு அனுப்புனாங்களோ அவங்க மேல மான நஷ்ட வழக்கு தொடர்வேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிதான். காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டமானது சத்தியமூர்த்தி பவன் நடக்குது. உடனே என்னப்பா சட்டை கழிச்சிட்டாங்களா, யாராரு படிச்சிட்டாங்க, என்னென்ன கோஷ்டி அப்படின்லாம் நீங்க ஒரு கியூரியாசிட்டியா கேட்கறது அப்படிங்கிறலாம் அதெல்லாம் நடக்கல. அதெல்லாம் இப்போ அந்த கோஷ்டி பூசல்களே இல்லாமல் நான் கட்சியை நடத்துறேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு. அவரு சொல்றாருங்க, செல்வ பெருந்தகை சொல்றாருங்க. இப்பெல்லாம் கோஷ்டி எல்லாருமே கண்ணீரும் கம்பளையுமா ஒரு வருத்தத்தோட கோரஸா கத்திருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, தேசிய தலைமையில இருந்து சில நபர்கள் வந்திருக்காங்க. மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு. எங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லை. அதாவது மாவட்ட செயலாளர்கள், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களை தாண்டி அந்த மாவட்டத்தில் எந்த வேலையுமே எங்களால் செய்ய முடியல, இப்படியே அடிமையா எத்தனை காலத்துக்கு தான் இருக்கிறது அப்படின்றத பல கருத்துக்களை சொல்லிட்டு திருச்சி தான் இருக்கு. திருச்சி 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி நீங்க திமுகவுக்கு விட்டு கொடுக்கலாம், இப்படியே விட்டு கொடுத்து நீங்க என்னதான் பண்ண போறீங்க, நம்ம கட்சி எப்படியா வளரும் அப்படின்ற மாதிரிலாம் ஆதங்கப்பட்டு பல அடுக்கு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாரு தலைவர்? என்ன தலைவர்? தேசியத்திலிருந்து வந்தவர்கள் அப்படியா அப்படின்னு ஷாக்காயி, நம்ம கட்சிக்கு இவர பேரும் புகழும் இருக்கிறது, இந்த தலைவர் ஹாலிவுட் படத்துல இவங்க நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன். அவ்வளவுதான் பார்ப்பாங்க, அதுக்கு மேல என்னையா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை எல்லாரும் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, தலைவர்கள் ஒன்றிணைந்து நட்போடு இருக்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஐயா அவர்களும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் ரொம்ப நட்போடு இருக்காங்க, பிணைப்போடு இருக்காங்க. நீங்க பிரிச்சிடாதீங்க ஐயா மாவட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்பப்பட்டாலும் உண்மையாகவே இருந்தாலும் கீழே ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அடிச்சுக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செல்வ பெருந்தகை அவர்களுமே சொல்றாரு, ஆமாங்க என் மாவட்ட
மாவட்டத்திலேயே நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் என்னன்னா கோஆர்டினேஷன் மிஷின் தான், நம்ம பேசி சரி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பக்கம் என்னன்னா காங்கிரஸ் தனிச்சு நிக்கணும்னு சொல்லி அவர் பேசுறாரு, வெளியில வந்துட்டு அதெல்லாம் கட்சி வளரணும் அப்படிதான் பேசுன்றாரு. இப்போ கட்சி வளர்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களே கூட்டத்துல முன்வைக்கிறாங்க. அதுல இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம், பூசி முழுகிற வேலையை பாக்குறாரு. அப்ப நீங்க என்னதான் உங்க கருத்து அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டத்துல நடைபெற்று இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இது திமுகவுல சலசலப்பை ஏற்படுத்துமா? என்ன நீங்க எங்கனாலதான் நீங்க வளர்ந்தீங்கன்னு சொல்லி அவங்கள யாராவது பேசுனாங்க அப்படின்னா மறுபடியும் சண்டை பூசல் வரும், மாற்று கருத்துக்கள் வருவதற்கு மாதிரி ஒரு ஒரு சூழல் உருவாகுதான்னு பார்ப்போம். ராஜன் செல்லப்பா கூட ஒரு கருத்து மேடையில் பேசும்போது சொல்லிருக்காரு, பிசிகே என்னடானா மாநாடு அறிவிக்குது, உங்களே விமர்சித்து பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் என்னடானா போராட்டம் பண்ணுது, காங்கிரஸ் என்னடானா நாங்க தனிச்சு நிப்போம்னு சொல்லி மிரட்டுது, கூட்டணிக்கு எவ்வளவு நாள் தான் சால்வை போட்டே நீங்க வந்து கூட்டணியை கட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க அப்படின்னு அவர் ஒரு புயலா கிளப்பி விட்டுருக்காரு. ஏதாவது கூட்டணிக்குள்ள நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்க என்ன கேட்கறாங்களோ செஞ்சாதானே கூட்டணி நிலைக்கு. இதுல என்ன வேற ஒரு வருஷம் ஆட்சியை ஓட்ட போறாங்க அந்த மாதிரி ரொம்ப நக்கலா பேசியிருக்காரு. பாப்போம். பள்ளிக்கல்வித்துறை மேல நிறைய குற்றச்சாட்டுகள், பள்ளியில நிறைய பேரை கூட்டிட்டு வந்து. யாரை பத்தி பேசுறீங்க? அந்த துறையோட அமைச்சர் யாரு, யாரோட நெருக்கமா இருக்காரு தெரிஞ்சுங்க, ஞாபகப்படுத்து. எவ்வளவு பள்ளிகள்ல ஒரே நாள்ல ஆய்வுக்கு போயிருக்காரு தெரியுமா? எவ்வளவு வீடியோஸ் வந்துச்சு தெரியுமா? சத்துணவு கூடத்துல ஆய்வு போறாரு, லேபரட்டரியில ஆய்வு போறாரு. இப்படி பள்ளிக்கல்வித்துறைய கண்ணும் கருத்து. பள்ளிகள்ல லேபரட்டரியில இருக்கு, பள்ளி உயர்கல்வி துறையில அந்த லேப், கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப் இருக்கலாங்க, அத நான் சொல்றீங்க. அதுல எல்லாம் போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அந்த பள்ளிகள்ல கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா, கழிவறைகள் இருக்கிறதா, தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்தாரா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தண்ணீர் தொட்டிக்கெல்லாம் போகவே வேண்டாம், அதை கொஞ்சம் மறந்து. ஐயா, நான் பள்ளியில இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி சொன்னா அது ஒரு பெரிய இது. இந்த நேரத்துல பள்ளிகளை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலயும் பள்ளிகளை திறந்துடுறாங்க. ஏங்க அதுக்காக ஹோட்டல்ல இல்லாம பண்ணிடுறது. அதுல என்னங்க 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அம்மா உணவகத்துல போய் ஸ்கூல் எப்படி நடத்துவீங்க? நீங்க அம்மா உணவகத்துல நடத்துறது பிரச்சனை இல்லைங்க. அம்மா உணவகம்ங்கிறது இந்த நாட்டுல பேசப்படக்கூடிய ஒரு உணவகம். அங்கே திட்டத்தை யார் நிறுத்தணும்? அதெல்லாம் இருக்குதானே, ஏன்னா கொடுக்கலையா? முதலமைச்சருக்கு கவனத்துக்கு வந்தது, அது உடனே சில பல கோடிகள் ஒதுக்கி நம்ம சென்னை மேயர் அவர் பாதி அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் சும்மா நீங்களா போற போக்கல எந்த அம்மா உணவகம் மூடப்பட்டிருக்கு? எங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே நடந்துட்டாரு. லிஸ்ட் கொடுக்கவாங்க நானு, அதெல்லாம் பொய் லிஸ்ட். அங்க போய் ஸ்கூல்ல நடத்தி அந்த அம்மா உணவகத்தை நடைபெறாமல் செய்து என்னங்க செய்றீங்க? சின்ன சின்ன பிரச்சனைகள்னா பரவாயில்லை. எதிர்கட்சி தலைவர் ஒரு மனம் வெதும்பி ஒரு அறிக்கையை விட்டுருக்கார். எங்க இந்த ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகங்க, அம்மா உணவகத்தை மூட்டாங்க, அது ஒரு குற்றம். அந்த உணவகத்துல போய் பள்ளியை போய் நடத்துறீங்களாங்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பொதுவா எதிர்கட்சினா பயங்கர காண்டோட பயங்கர ஒரு கடுமையான சொற்கெல்லாம் பயன்படுத்தினா, ஆனா இதுல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப மனசு நொந்து போய் இப்படி எல்லாம் பண்ணுது இந்த அரசு, இதெல்லாம் யாராவது கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனம் வெதும்பி நொந்து போய் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அரசின் கவனத்துக்கு செல்லுமா இல்ல வழக்கம் போல அது கும்பகர்ண உறக்கத்தில் இருக்குமா அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பார்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது சைலைட்ஸ். நன்றி, வணக்கம்.